வெல்கம் டு முதல் நாள் சேனல். குரோம்பட்டில் இருக்க நம்ம லலிதா ஜுவல்லரி தான் ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆரம் வாங்கலாம்னு சொல்லி தான் கிளம்பியிருக்கோம். ஒரு 5,000 ஆரம் வாங்கலான்னு போயிடும். நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பேங்கில் இருக்குது. நம்ம எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு தான் ஆரம் வாங்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஆரம் வாங்குறேன்னா பேங்கிள்ஸ் வாங்குறேன்னா எப்படிப்பட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்கலாம் வாங்க. இது வந்து பழைய வளையல். இது பழைய வளையல்னா இது லலிதாவில் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வளையல் இல்லை. கோல்டு தானே? கோல்டு தான் இது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பழசு புதுசுன்னு சொல்லாத. இப்போ கோல்டு விலை இது கோல்டோட விலை எவ்வளோ? இப்போ 68 போயிடுச்சு. போயிடுச்சுல. அப்புறம் பழசு புதுசுன்ற இது என்னது? பழசு நல்லா புதுசாக தானே தெரியுது. அதனால வந்து இதை கொடுத்துட்டு லலிதால வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க போறேன். ஏன் லலிதாக்கு நான் போறேன்னா இது லலிதாவோட பேங்கிள். இது லலிதால வாங்கினது. அதனால லலிதாலே வாங்கினா கொஞ்சம் உனக்கு வேஸ்டேஜ்லாம் கம்மியாகும்ல. உனக்காக தான் இதெல்லாம் பண்றது. சரியா? சரி. அங்க போய் என்ன பண்ண போறேன்? ஆரம் 5,000 ஆரம். சரியா? இது எவ்வளவு சவரம்? இது 3,000. அப்ப மீதி 2 சவரம் உன்னை எதுக்கு கூப்பிட போறேன்? அதுக்கு குட்டி போடுமா? அது குட்டிலாம் போடாது. நீ போடு. பர்ஸை ஓப்பன் பண்ணனா அதுல இருந்து வந்துடும். சரியா? மேல வந்து 2 சவரம் போட்டு வேஸ்டேஜில் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு வாங்க முடியுதா, என்ன பண்ணலாம், இல்லை பேங்க்லேயே வாங்கலாமா, இல்லை ஆரம் வாங்குறோமான்ட்டு வாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து லலிதாவோட ஷாப்பிங் தான். லலிதா ஷாப்பிங் ஃபுல் கோல்ட் ஷாப்பிங். ஓகே, கிளம்பலாமா? இப்போ கிளம்பலாம். ஓகே. நம்ம எடுத்ததும் ஆரத்துக்கு வந்துட்டேன். ஆமாம், ஆரம் வாங்கல தானே சொல்ல வந்தேன். அதனால ஃபஸ்ட்டு ஆரம் தான் பார்த்துட்டு பேங்கிள்ஸ் பார்க்கலான்னு சொன்னேன். பேங்கில் ஃபஸ்ட்டு ஆரம் பார்த்துட்டு அடுத்த பேங்கிளுக்கு போகலாம். இங்கே தான் ஒரே செக்ஷனில் இருக்க ஆரமும் பேங்கிள்ஸும். இது வந்து குரோம்பேட்டில் இருக்கிற நம்ம லலிதா ஜுவல்லரி தான். இது 5,000 நான் போட்டிருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. இது வந்து செகண்ட் போட்டிருக்கேன்ல, இது இன்னொரு ஆரம். இது 3,500. ஆனால் ஃபஸ்ட்டு போட்டு நான் 5,000. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே 4 நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். செகண்ட் ஒன்று இருக்குது 3,500. ஃபோர்த்தில் ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்குது பாரு, அது ரொம்ப அழகாக இருக்குது. அது 5,000. ஓகே. இது அப்போ ரவுண்டாக ஃபர்ஸ்ட்லேயும் இருக்கு. ஆஹா, இது கொஞ்சம் நல்லா சிம்பிளாகவும் நல்லா போல்டாக தெரியுது எனக்கு என்னமோ. அதனால அதை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன பட்ஜெட் வருதுன்னு பார்ப்போம். 5,000 தான். இந்த 4த்துல வந்து உனக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கு? 4த்துல கடைசியில் இருக்குல்ல, அதுவும் நல்லா இருக்கு. ஒன்று தான். ஃபர்ஸ்ட்லேயும் நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து அடுத்த டிசைன் காட்டியிருக்காங்க. வேறு டிசைன் நான் காட்ட சொல்லி கேட்டிருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் பட்டப்பட்டியாக இருக்குது. ஸோ இது மாதிரி டிசைன் வேண்டாம் எனக்கு. ஃபஸ்ட்டு காட்டிங்களா அதே மாடலில் வேறு கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தேன். இது வந்து 4,000 இது நான் போட்டுன்னு இருக்கிறது. ஸோ வந்து இந்த டிசைன் எப்படி இருக்குது? இது நல்லா இருக்கு. ஆனால் அதுதான் சூப்பராக இருக்குது. பத்தியா? இது எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்குறேன். ஆனால் அதான் சூப்பராக இருக்குதுன்ற. ஆமாம், அந்த டாலர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு அது மேலேயே கண்ணாக இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். இன்னும் வேறு டிசைன்ஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ லலிதாவில் எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸு? லலிதாவில் ஓரளவுக்கு ஓகே தான். எனக்கு ஜிஆர்டியில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, ஓகே. இது லலிதாவில் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். ஆனால் இது வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய போடலையே. 10% இந்த ஆரத்துக்குலாம் வந்து வேஸ்டேஜ் 10, 11 அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆமாம். சரி, அங்கே எப்படி இருக்கும்? அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நம்ம லலிதாவில் பேங்கில் நான் வச்சுருக்கனால இங்கே வந்திருக்கேன். சரி, ஓகே, இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் 3,000 தான் பேங்கிள்ஸ் இருக்குது. நான் 5,000 நான் ஆரம் பார்த்துருக்கேன். சரியா? இப்போ ஆரம் நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரவுண்டு நான் பேங்கிள்ஸ் உனக்கு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3,000. அடுத்தது வந்து பேங்கிள்ஸ் பார்த்துருக்கோம். 3,000 கிடையாது, 5,000 ஆரம் பார்த்துருக்கேன். நான் 3,000 கொடுக்குறேன்ல ரிட்டர்னு. அதே அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் சூப்பர் டிசைன்ல எடுத்து வச்சிருக்கேன். இது எடுத்துக்கிறியா சொல்லு? எடுத்துக்கிறேன். மாடல் காட்டுறேன். நான் வந்து இந்த மாடலை பார்த்துக்கோ. இது ஒரு மாடலு. இதை தவிர இன்னொன்று வந்து நீ இப்போ லேட்டஸ்ட் மாடல் மாதிரி ஒன்று எடுத்துருப்பேன். ஸோ அதுவும் பாரு. சரி, ஓகே, நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். பேங்கிளாக ஆரம்மான்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்காகலாம் நான் பேங்கிள் வாங்க முடியாது. நீ எனக்கு எது பிடிச்சி முடிவு பண்ணிட்டு வந்துட்ட நீ. அதனால இல்லை, ரெண்டுமே தான் யோசிச்சு வந்தேன். சரி, ஒரு நல்லா இருக்கோ அதை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இது திரும்பியும் நான் வந்து ஆரத்துக்கே வந்திருக்கேன். இன்னும் வேற டிசைன் காட்டுங்கன்னு. இது பெருசா லாங் இருக்கிற ஆரம் கலெக்ஷனுங்கன்னு சொன்னாங்க. இது வந்து 6,000. இது வாங்கி தரியா? 6,000 இல்லையா? ஆமாம், ஆமாம். ஸோ நான் இது மாதிரி தான் இருக்குது. 5,000, 6,000 போனால் தான் உங்களுக்கு ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி சின்னது இருக்குது, இது வாங்கிக்கோ. ஆமாம், இதுவும் 4,000. 4,000. ஆமாம், 5,000 ஒரு வச்சா தான் உனக்கு ஆரம் கலெக்ஷன். இதெல்லாம் சிம்பிளாக கலெக்ஷன். இன்னும் கொஞ்சம் கம்மியாக காட்டுங்கன்னு இவ்வளோ சிம்பிளாக காட்டினாங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கன்ட்டேன். சரி, ஓகே, இது ஒரு கலெக்ஷன்ஸு. இந்த மாதிரி கொஞ்சம் பட்டப்பட்டியாக டிசைனில் காட்டுறாங்க. இல்லை 3, 3.5 இருக்கா. ஆனால் எல்லாமே வந்து 5 மேலே தான் நல்லா இருக்கு. இது வெறும் செயின் மட்டும். செயின் மட்டும். இதுவும் நம்ம டபுள் லேயரில் முத்தா வருது, மணி மாதிரி ஃபுல்லாக. இதுவும் அழகாக இருக்குது. 3,500. இதுவும் எல்லாமே அழகாக தான் இருக்கும். எல்லாமே அழகாக தான் இருக்குது. ஆனால் எது பெஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் நான் எதை வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி, கோல்டு வந்து 80,000 அந்த மாதிரி ரேட்டு போகுன்றாங்க. நீ என்ன இதை பற்றி என்ன நினைக்கிற? இப்போயே வாங்கிடலான்னு பார்க்குறியா?
இது பாருங்க செம்மையா இருக்கு, இது 6 சவரன். அது எவ்வளவு போனா நமக்கு என்ன, நம்ம வாங்குவா போறோம், நம்ம எங்கேயா போட்டோம், அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கு. அது யாரும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு முடியல. அவ்வளவுதான், நம்ம என்ன சொல்றது, நம்ம வேற எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நம்ம வாங்க போறதுனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. விடு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும்னாலும் மேலே ரேட் அதிகமாக இருக்குது. என்ன செய்யறது தெரியல, அப்படியே சருன்னு போயிடுச்சு. இதெல்லாமே வந்து ஆரம் கலெக்ஷன்ஸ் தான். இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஓகே தான், பார்க்க செலக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ 12% அந்த மாதிரியா வேஸ்டேஜ்? 10%. 10 தானே? ஆமாம், 10% தான். அவங்க இது சிஸ்டமில் பார்த்து தான் சொல்கிறாங்க. நமக்கு அந்த டேக்ல கிடையாது அந்த வேஸ்டேஜ் எல்லாம். ஸோ ஒன்றுக்கும் வந்து இதில் பார்த்து தான் சொல்கிறாங்க. ஜிஆர்டிலலாம் டேக்ல இருக்கும். ஆமாம், இங்கே இல்லை. சரி, ஓகே. இது எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த செலக்ட் பண்ணல. அதுக்கு வந்து நான் வந்து இது கேட்டிருக்கேன், எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கேட்டிருக்கேன். ஸோ பழைய பேங்கில் கொடுத்துட்டு வாங்கலாம்னு கேட்டால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட எக்ஸ்ட்ரா ஆகுது. 2 lakhs ஆகுது? ஆமாம், 2 சவரம் எக்ஸ்ட்ரா ஆகுது. இல்லை, நம்ம 3 தான் கொடுத்துருக்கோம், 2 சவரம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதை தவிர வேஸ்டேஜ் இதெல்லாம் போட்டு 2 lakhs கிட்ட ஆகுது. நீ தான் இப்போ டிசைட் பண்ணி எனக்கு சொல்லணும். ஓகே, நான் தானே டிசைட் பண்ணணும். 3 சவரத்தில் எது கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துட்டு. 3 சவரத்தில் யாருமே கிடைக்காது, நம்ம தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். வேற ஏதாவது ஐடியா பண்ணலாமா? நம்ம வேற என்ன ஐடியா பண்ண, வேஸ்டேஜ் இல்லாம வைக்க கூடாது. ஏதோ சிஸ்டம் அதுதான் இங்க பேசி பார்க்கறது. இந்த மாதிரி இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, இது எடுத்துட்டேன். பேங்கிள்ஸ் என்கிட்ட இருக்கு, அதனால நான் ஆரம் வாங்கணும் தான். பேங்கிள்ஸ் எத்தனை செட் இருக்கு உங்ககிட்ட? 3-4 செட் இருக்கா? ஒரே செட்டு தான் இருக்கு. யாருக்கிட்ட சொல்கிறேன், நான் நிறைய இங்கே 3-4 செட்டு வீட்டில் பார்த்துருக்கேன் நான். சரி, ஓகே, நம்ம ஆரமே பார்ப்போம். இந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு சொல்லு, 2 lakhs ஆகுதே, அதை மட்டும் சொல்லு, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, சரி. இப்போ வேற ஏதாவது சீட்டு அது மாதிரி ஏதாவது? ஆமாம், ஒரு சீட்டு போட்டுட்டு போயிடலாம் கம்மி அமௌண்ட்டில். அதை தவிர வேஸ்டேஜ் இல்லாமல் எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு ஐடியா சொல்கிறியா எனக்கு நீ? நான் சொல்ல வேணாமா? இங்கே கேளு, இங்கே வந்து இதுக்கு ஆப்ஷன் என்ன பண்ணலாம், இது கொடுத்தோம்னாலும் நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கணும். இப்போ இது கொடுக்குறோன்னா இந்த வெயிட் எவ்வளோ இருக்கோ ஆமாம், அந்த 3 சவரனுக்கும் வேஸ்டேஜ் கொடுக்கணும். அந்த 2 சவரம் வாங்க போகிறோம் நம்ம எக்ஸ்ட்ரா, அதுக்கும் வேஸ்டேஜ் கொடுக்கணும். ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பேங்கில் இங்கேயே நம்ம கொடுத்துட்டு போயிட்டோம்னா 1 year 11 months கழிச்சு வந்து வாங்கினா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாமா? அப்படியா? சரியா? அது மாதிரி அவங்க சொன்னாங்க. செம்மையா பட்டப்பட்டையா இருக்குல்ல, ஆனா எனக்கு வேண்டாம். அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த பாரு, அந்த ரவுண்டு, அந்த 4th அந்த ஆரம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. 5 சவரம் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல இருக்குது. ஆமா, அதுதான், அது முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் காட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதோட பெஸ்டா இருக்கா, அதோட பெஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். பட் ஆனா அதுதான் எனக்கு பெஸ்டா தெரியுது. இல்ல, இப்போ நீ கடைசியா எதுதான் வாங்குவ? எனக்கு அந்த 4th one பார்த்தல ரவுண்ட், அதுதான் வாங்க போறேன். அப்படி இல்லைன்னா இவங்க சொன்னாங்க ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமை நம்ம ட்ரை பண்ணலாமான்னு பாரு. இப்போ வந்து நம்ம லலிதாவில் வந்து நிறைய ஆரம் கலெக்ஷன்ஸ், பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டு பார்த்தோம். ஆனால் வந்து வேஸ்டேஜ் வந்து நிறைய வருது. நான் 5 சவரம் பட்ஜெட்டில் நான் போயிருந்தேன். 5 சவரனுக்கு எனக்கு வந்து 45,000 கிட்ட வேஸ்டேஜ் வருது, ப்ளஸ் ஜிஎஸ்டி வருது. ஸோ ஏற்கனவே நான் 2 சவரம் எக்ஸ்ட்ரா போடணும், ப்ளஸ் 45,000 வேஸ்டேஜ். அப்போ எனக்கு 2 lakhs கிட்ட வருது. ஸோ இது ரொம்ப அதிகமாக இருந்தது என்னோட பட்ஜெட்டுக்கு. ஸோ அப்போ நான் 5 சவரம் தான் ஆரம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. என்னோட வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், 5 சவரத்துக்கு மேலே தான் ஆரம் வந்து நல்லா இருக்கு. ஸோ அதனால என்னால் வாங்க முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, அவங்க தான் சொன்னாங்க எனக்கு இது வந்து இரு நீ இங்கேருந்து போகும்போது இந்த ஸ்கீம் இப்படி ஒன்று இருக்குன்றது எனக்கு தெரியும். நம்ம ஆட் பார்த்துருக்கோம், எனக்கு தெரியும். பட் ஆனால் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் வாங்க முடியும்னு நினச்சிட்டு போனேன். இப்போ 2 lakh 3 சவரம் வலையில் 2 lakhsனா அந்த 2 lakhs வந்து 11 months கழிச்சு நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு போனேன். பட் ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 24 gram கொடுத்துருக்கீங்க, அந்த 24 gram வந்து 11 months கழிச்சு அப்படியே வாங்கிக்கலாம், அமௌண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ 11 months வந்து இப்போ 2,0870 rupees இருக்கு. பட் அது போட்டிருக்காங்களே தவிர நமக்கு என்ன கிராம் 24 gram இருக்குல்ல, அதை வந்து நான் 11 months கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாம வாங்கலாம். 20% வேஸ்டேஜ் இல்லாம வாங்கலாம் 11 months கழிச்சு. ஓகேவா? அப்போ வந்து 6 months 7 monthsல இருந்தா 7% வேஸ்டேஜ், 8% வேஸ்டேஜ், அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு ஒன்றும் குறைஞ்சிட்டே வருது. 11 month கழிச்சு நம்ம வாங்கணும்னா நமக்கு வந்து ஃபுல் வேஸ்டேஜ் இல்லாம நம்ம வாங்கலாம். ஸோ நமக்கு இதுதான் பெனிஃபிட். ஓகேவா? அப்ப நமக்கு 45,000 நமக்கு பெனிஃபிட் ஆகுது. நம்ம 5 சவரம் வேஸ்டேஜ் அவ்வளவு வருது இல்லையா? ஆமா, 5 சவரத்துக்கு 45,000 வருது. நீ என்ன வாங்குற? ஆரம். சரியா? 5 சவரம் வாங்கும்போது நமக்கு 45,000 வந்து வேஸ்டேஜ் வருது. சரி, இதுல 3 சவரம் வந்துருச்சு நமக்கு. சரி, மீதி 2 சவரத்துக்கு வேஸ்டேஜ் போட்டுக்கலாம். அதை தவிர வந்து நம்ம அது 5 சவரத்துக்கு நமக்கு வந்து சீட்டு கொஞ்சம் போடலாம். அதை தவிர சில பேர் டவுட் என்ன கேட்பாங்க தெரியுமா, அன்னைக்கு ரேட்டு வந்து மாறிடுச்சுன்னா இப்போ வந்து 68,000 இருக்கு, ஒரு 78,000 இல்லை 80,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ 80,000 ரேட்டுக்கு நீங்க வாங்குவீங்களான்னு கேட்பாங்க. ஆனா கிடையாது. அதுதான் சொல்றேன் நான். 24 கிராமுக்கு 650
மில்லி கிராம் வந்து அப்படியே கன்ஃபார்மாக வாங்கலாம். அந்த கிராம் எவ்வளோ இருக்கோ அதே கிராமுக்கு அது எவ்வளோ ரேட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதே ரேட்டுக்கு வாங்கலாம். அந்த கிராமுக்கு வாங்கலாம். அந்த கிராமுக்கு ஓகேவா, என்கிட்ட என்ன கிராமுக்கோ அந்த கிராமுக்கு வாங்கலாம். இது எனக்கு லாபமா தெரிஞ்சுது. சரி நம்ம ஏன் 45,000 சும்மானே போய் கொடுக்கணும். ஓகே. ஸோ அதனால வந்து நம்ம ஜிஆர்டில தான் எப்பவுமே வாங்குவோம். இது வந்து லலிதாவில் வாங்கினா நான் லலிதாக்கு போய் பார்த்தேன். ஏன்னா லலிதாவில் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா லலிதாலையும் வேஸ்டேஜ் ஓரளவுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால கட்டுப்படி ஆகல. ஆனால் இந்த மாதிரி ஸ்கீம் வேற கடைகள்லாம் இருக்கா? இப்போ ஜிஆர்டியில் அந்த மாதிரிலாம் இருக்கு? ஜிஆர்டில இல்லையே, சீட்டு முடிச்சுட்டு வாங்குறோம்ல, அது மட்டும் தான் அவ்வளோதான் இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி வச்சு ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து 2 சின்ன அமௌண்ட்ல சீட்டு போட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து இது முடியும் போது இந்த சீட்டும் போட்டுட்டு மேலே கொஞ்சம் காசு போட்டு நம்ம 5,000 வந்து ஆரம் வாங்க போகிறோம். நான் ஆரம் வாங்கும் போது அந்த வீடியோவும் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான், இந்த லலிதாவோட ஷாப்பிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.